குருப்யோ நமக. அன்பான ஆத்ம நண்பர்களுக்கு பணிவான ஆத்ம நமஸ்காரங்கள். இன்று நாம் திருவம்பாவை 13ஆம் பாடலை பார்ப்போம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குருவினத்தார் பின்னும் மரவத்தால் தங்கள் மலக்கழுவு வார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவிற் புகப் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கச் சிலம்பச் சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடு ஏலோர் எம்பாவாய். இதில் என்ன கூற வருகின்றார் என்றால், 5 எழுத்தும் எனும் வேதசாரத்தின் பொருள் என்ன, அதை சொல்லுவதால் என்ன பயன்? கருமை நிற குவளைய மலர்கள் இந்த குளத்தின் மத்தியில் மலர்ந்து கிடக்கின்றன. அதன் அருகில் சிவந்த நிற தாமரை மலர்கள் விரவை கிடக்கின்றன. இவை அம்பிகையும் ஈசனும் கலந்து நிற்பது போன்று காணப்படுகின்றது. அம்பிகை கரிய நிறமுடையவள், ஈசன் சிவந்த நிறம் கொண்ட திருமேனியன். இரண்டையும் கொண்டது இந்த தடாகம் என்றே தோன்றுகின்றது. நீர்க்காகைகள் இங்கு மிதக்கின்றன. உடலும் மனமும் கொண்ட அசுத்தங்களை களைய மக்கள் இங்கு வருகின்றார்கள். அவர்கள் தடாகம் எங்கும் 5 எழுத்து மந்திரத்தை எழுப்பி, இதனால் இந்த குளம் ஈசனையும் அம்பிகையும் போலவே தோற்றமளிக்கின்றது. மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக தடாகத்தில் சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலவென குரல் எழுப்ப, ஆனந்தத்தில் மார்புகள் விம்மி தடாகத்தின் மத்திக்கு சென்று மகிழ்வோடு நீராடுவோம் வா என்று அந்த தோழியை அழைக்கின்றார். எத்தனை பெரிய துன்பம் வந்த போதிலும் அதனின்று நம்மை காப்பது நமச்சிவாய மந்திரமே. கோவிலுக்கு மதில் அரணை போல ஆன்மாவின் அரணாக நிற்பது இந்த நமச்சிவாய மந்திரமே. அதாவது 4 மறைகளின் ரத்தின சுருக்கமும் எல்லா விதமான மந்திரங்கள் தோன்றியதும் இந்த 5 எழுத்து மந்திரத்திலிருந்தே. இதையே திருமுறைகள் ஒரு பாடமாக சொல்லுகின்றது. எல்லா விளக்கும் விளக்கல்ல, அக இருளை விரட்டும் நமச்சிவாய மந்திரமே திருவிளக்கு. அதாவது அதே நல்லக விளக்கு என்று திருமுறை கூறுகின்றது. நா எனும் எழுத்து திரோத மலத்தையும், மா எனும் எழுத்து ஆணவ மலத்தையும், சி எனும் எழுத்து சிவமே சகலமுமாய் இருக்கின்றார் என்றும், வா எனும் எழுத்து திருமிகுந்த சக்தியையும், யா என்பது ஆன்மாவையும் குறிப்பிடுகின்றது. இதுவே சைவத்தின் அடிப்படை. அதாவது ஆணவமும் மாயையும் விலகிய ஆன்மா சிவத்தோடு கலந்து சக்தியாகும் என்பது விளக்கம். அதனால்தான் சிவாய நம என்றிருப்போரை அபாயம் ஒரு நாளும் அடைவதில்லை. ஆகையால் தான் திருவாசகம் எனும் மாபெரும் ஸ்தோத்திரம் அந்த நூலில் முதல் எழுத்தாக நமச்சிவாய என்றே தொடங்குகிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ஆகையால் இந்த புண்ணியம் பலவும் தருகின்ற இந்த 5 எழுத்து மந்திரத்தை நாமும் ஓதுவோம் வா தோழி என்று அழைக்கின்றார். வாருங்கள், நாமும் அந்த மகா மந்திரத்தை ஓதி எல்லா புண்ணியங்களையும் பெற்றுக்கொள்வோம், அவன் அருளையும் பெற்றுக்கொள்வோம். ஓம் நமச்சிவாய. கிருஷ்ணார்ப்பணம்.